ஏன் வெள்ளாயி, என் வீட்டில் காப்பி தண்ணி இல்லாமையா உன் வீட்டில் குடிக்க வந்தேன்? என்னைய இப்படி பழி வாங்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இதோட உன்னோட ரேசனும் என்னோட ரேசனும் கட்டுடி. ரேசன் கட்டா? மூக்கம்மா என்னைய மன்னிச்சிருடி மூக்கம்மா. இதுக்கு ஏமா நீ வாயை பழக்கிற? ரேசனு கவர்மெண்ட் தானே கட் பண்ண, ஏன் இந்த ஆண்டி கட் பண்றாங்க? ஏன் ஆண்டி, நீங்க என்ன ரேஷன் கடையில் வேலை பார்க்குறீங்களா? ஏண்டி, எங்க அம்மா பார்த்தா அவனுக்கு நக்கலா தெரியுதா? எங்க அம்மா சொன்னது உன்னோட உறவு முறையும் என்னோட உறவு முறையும் கட்டுன்னு சொன்னாங்க. இது கூட உனக்கு புரியலையாடி? அது ரேஷன் இல்லடி, ரிலேஷன். இது கூட தெரியல உங்களுக்கு? போதண்டி, எங்களை நல்லா அவமானப்படுத்திட்டீங்கல்ல. இதோட உங்க வீட்டுக்கு நாங்கள் வரவே மாட்டோம், கிளம்புறோம். ஓசியில் காப்பி குடிக்க வந்தா இப்படித்தான் ஆகும். போங்க போங்க, இன்னும் எதுக்கு உட்காந்துருக்கீங்க? கிளம்புங்க. அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு மோப்பம் பிடிக்கிறது வேலையாக போச்சு இது ரெண்டுகளுக்கும். வர்றது, புறணி பேசுறது, குடும்பத்தில் கரெக்டாக இழுத்து விட்டுட்டு போகிறது. ஏண்டி, உன் மருமகளுக்கு நல்லா சொல்லி கொடுத்தானே நீ பேச வைக்கிற? உன்னை பார்த்துக்கிறேன்டி. இல்லை முக்கம்மா, அவள் என்ன பேசினாலும் அது அவளை தான் சாரும். நான் எதுவுமே அவளுக்கு சொல்லி கொடுக்கல. நீ போகாத முக்கம்மா. ஆமாம் ஆண்டி, போகாதீங்க ஆண்டி. எந்திரிமா, இனிமே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அவங்க போனதுக்காக எதுக்கு நீங்கள் தார தாரையாக கண்ணீரை கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி, அவளும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிச்சு ஒன்னா விளையாண்டு ஒரே தட்டில் சாப்பிட்டவங்கடி. அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவளை போய் இப்படி அவமானப்படுத்துறியேடி. அவங்க இதுதான் சாக்குன்னு எந்த வீட்டிலடா ஓசியா காப்பி குடிக்கலாம், எந்த வீட்டிலடா ஓசியா சாப்பாடு சாப்பிடலான்னு வீடு வீடா அலைகிறாங்க. அதனாலதான் கழுத்துலையும் காதலையும் போட்டு மீனிக்கிட்டு திரியிறாங்க. ஆனா நீங்க எல்லாரும் வந்தவங்க போனவங்கன்னு நல்லா கவனிச்சு இப்ப நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க. இது கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னத்த சொல்ல? அதுவும் சரிதான். இனிமே நான் திருந்திட்டேன் குண்டு பொண்ணு. இனிமே யார் வீட்டுக்கு வந்தாலும் காப்பி தண்ணி சோறு சாப்பிடுங்கன்னு நான் இனிமே சொல்லவே மாட்டேன் குண்டு பொண்ணு.